வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்சர் BS4 வண்டி. இதில் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. நம்ம இதில் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் வந்து ஒரிஜினல் சுவிட்ச் கிட்டு மாட்டுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, சென்சார் டைப் சுவிட்ச் கிட்ட வந்து இதுக்கு செட் ஆகாது, மெக்கானிக்கல் டைப் தான் செட் ஆகும்னு சொல்லியிருப்போம். அதில் நிறைய நிறைய நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சென்சார் டைப்னா என்ன, மெக்கானிக்கல் டைப்னா என்ன, வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே புது சுவிட்ச் தான். இதுலேயும் ஆன் ஆஃப் வரும், இதுலேயும் ஆன் ஆஃப் வரும். கில் சுவிட்ச் எல்லாமே சேம் தான். ரெண்டுமே பல்சரோட தான். ஆனால் இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா சென்சார் சுவிட்ச், ஒன்று வந்து மெக்கானிக்கல் சுவிட்ச். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கெட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் டைப் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 சாக்கெட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் ரொம்ப சின்னதாக வரும். இந்த மாதிரி பெரிய சாக்கெட்டாக இருக்கும், சின்ன மெலிசான ஒயராக வரும். இது வந்து சென்சார் டைப் சுவிட்சுக்கிட்டு. முதல்ல சென்சார் வண்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வண்டின்னு ஒரு வண்டி விட்டுருந்தாங்க. 2012, 13 அது வரைக்கும் விட்ட பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் டைப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கும் ஹெட்லைட் டூமில். பல்சர் 150, 220, 180 எல்லாத்துலேயுமே இது இருக்கும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா BCUன்னு சொல்லுவாங்க, பாடி கண்ட்ரோல் யூனிட். அந்த வண்டியுடைய எல்லா கண்ட்ரோலுமே இந்த காயில் கிட்ட தான் இருக்கும். ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர், ஷெல்ஃபு, ஹாரனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாடி கண்ட்ரோல் யூனிட் மூலமாக தான் கண்ட்ரோல் ஆகும். இதை வந்து சென்சார் கிட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் BCUன்னு சொல்லுவாங்க. இது போயிடுச்சுன்னா அந்த வண்டியில் வந்து ஏதாவது ஒன்று வேலை செய்யாது. ஒன்று செல்ஃப் எடுக்காது, இல்லை ஹார்ன் அடிக்காது, இல்லை ஹெட்லைட் எரியாது, இல்லை இண்டிகேட்டர் எரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி இந்த வண்டி பார்த்தாலே ரொம்ப யோசிப்பாங்க வேலை செய்யுது. ஏன்னா இது வந்து சென்சார் வண்டிங்க, நம்ம பார்க்கறதில்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். நம்மளை குழப்பி விட்ருவோம். இது போயிடுச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1800, 2000 வரும். அந்தளவுக்கு விலை கொடுத்து நம்ம அதை உடனே மாற்றவும் முடியாது. இதை மாற்றியும் ப்ராப்ளம் அப்படியே வந்துச்சுன்னா அது வந்து கஸ்டமரோட நம்ம காசை வாங்க முடியாது, மெக்கானிக்கோட காசை வேஸ்ட்டாக போனால் ரிட்டன் கொடுக்கவும் முடியாது. சில வண்டியில் பார்த்திங்கன்னா அதை மாற்றியும் உடனே போயிடும். ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே மறுபடியும் போயிடுச்சுன்னா நம்ம கஸ்டமருக்கும் மெக்கானிக்கும் சண்டை வரும். என்னங்க இப்போ தான் மாற்றிங்க மறுபடியும் போயிடுச்சு, 2000 ரூபா பொருள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சண்டை வரும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த வண்டியால், சென்சார் வண்டியால் மெக்கானிக் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பஜாஜில் என்ன பண்ணாங்கன்னா 2014 அப்புறம் வந்த வண்டிங்கன்னு நினைக்கிறாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்சார் ஃபுல்லாக தூக்கிட்டு எல்லாத்தையுமே மெக்கானிக்கல் டைப்பாக மாற்றிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்போ மெக்கானிக்கல் சுவிட்சுக்கும் சென்சார் சுவிட்சுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் சுவிட்சு கிட்டில் நம்ம எல்லா கண்ட்ரோலுமே இந்த BCU மூலமாக தான் வேலை செய்யும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சென்சார் மூலமாக இது கொடுக்குற சிக்னலை வச்சு தான் ஒரு மேக்னெட்டிக் சென்சார் மாதிரி வேலை செய்யும். ஆனால் மெக்கானிக்கல் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் மாதிரி ஒரு இரும்பு டச் ஆகும்போது கரண்ட் பாஸ் ஆகும். அந்த மாதிரி மெக்கானிக்கலாக வேலை செய்யும். இது வந்து சென்சார். இதில் வந்து இரும்பு டச் ஆகாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2 இதுக்கும் உள்பக்கம், வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கெட் வித்தியாசத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சுவிட்சில் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சோட கண்ட்ரோல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் சுவிட்ச் கிட்டில் இந்த BCUலேருந்தே அந்த லைட்டுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வந்துடும். ஆனால் மெக்கானிக்கல் சுவிட்ச் கிட்டில் இதுக்குள்ளே சுவிட்ச் கிட்லேயே ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸ் மூலமாக தான் அந்த சுவிட்சில் எரியக்கூடிய லைட்லாம் வந்து வேலை செய்யும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மெக்கானிக்கல் சுவிட்சு, இது சென்சார் சுவிட்சு. இதோட சாக்கெட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து 2 சின்ன சாக்கெட்டு, அதுவும் ஒயரில் நல்லா பெருசாக தடியாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சாக்கெட் வரும், சின்ன மெலிசான ஒயராக கொடுத்துருப்பாங்க. இப்போ BCU இருக்கிற வண்டியில் இந்த சுவிட்ச் கிட்டு மட்டும்தான் மாட்ட முடியும். BCU இல்லாத வண்டிகளில் இந்த சுவிட்ச் கிட்டு தான் மாட்ட முடியும். அதுதான் நான் வந்து சென்சார் வண்டின்னு சொல்லுவாங்க. பல்சர்லேயே சென்சார் வண்டிங்க இது நார்மல் வண்டிங்கன்னு சொல்லுவாங்க. 2014 அப்புறம் அந்த வண்டிங்கெலாம் மேக்ஸிமம் நார்மல் வண்டியாக தான் இருக்கும். இப்போ வர பல்சர் எல்லாமே நார்மல் வண்டி தான். எதுவுமே வந்து சென்சார் கொடுக்கலவங்க. இந்த BCU வந்து கட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சென்சார் சுவிட்ச் கிட்னா என்ன, நார்மல் சுவிட்ச் கிட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சுவிட்ச் மாத்திர வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதனால் திரும்ப அதை போட்டு போர் அடிக்க விரும்பல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.